இயேசுவின் நாமத்தினால உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை நாம் நம்பும் போது நம்ம சுத்தி நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ நாம் இந்த புதிய மாதத்துல அவரை நம்ம நம்ப வேண்டும். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்ம சுத்திலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், விடிய காலில் அந்த மனுஷனுக்கு பணம் கொடுக்கணும். யாராரே நீங்க பணம் கேட்டு பார்க்குறீங்க, ஒருத்தரோடும் கொடுக்கல, விடிய போகுது, நைட்டு இரவு ஆயிடுச்சு, விடிய காலம் கொடுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு பதட்டோடு இருப்பீங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டீங்க, அந்த பணம் கிடைக்கல. ஆனா அந்த இரவு நேரத்தில், காலையிலேருந்து எல்லாரும் கேட்டீங்க, ஆனா இரவு நேரத்தில் ஒருத்தர் எனக்கு பணம் இப்பதான் கிடைச்சது சொல்லி ஒருத்தவங்க கொடுக்கும்போது அதான் கிருபை. அந்த ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்யறதான் கிருபை. அப்ப அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளணும்னா நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். சிலுவையை மரித்து 3ஆம் உயிரோடு எழுந்த இயேசப்பா மேல நீங்க நம்பிக்கை வைக்கும்போது, அவர் நம்பிக்கை வைக்கணும், அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் எப்படி அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அவனுக்கு முன்னாடி சரி, அவனுக்கு பின்னும் சரி, அவனை போல யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவன் இருந்ததில்லை. ஏன்? கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. அதே போல் ராஜா யார் இருந்தது கிடையாது. ஆனா எசேக்கியா ராஜா அப்படி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். அதே அதிகாரத்தில் சொல்ற 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துல, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்துன்னு சொல்லணும். அவரே சார்ந்திருந்தான். அதனால நீங்க பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு பாருங்க, ஏசத்திற்கு சொல்றாப்புல, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போயிடுவே அப்படின்னு சொல்லும் போது, உடனே எசேக்கியா ராஜா சுவர்புறமா அவன் முழங்கால் பட்டு ஜெபிச்சு அவன் அழுதான். அப்படி அவன் அழுவும் போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, உடனே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். அவனுக்கு விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தான். ஏன்னா அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான், கர்த்தரையே பெண் வாங்காம அவரே நம்பியிருந்தான். ஆனால் அவன் கிருபை சூழ்ந்து கொண்டு. பெரிய மாநிலம், நீங்க கர்த்தர் நம்புங்க. வசனம் சொல்லுது, மனுஷன் நம்போது பார்க்கலாம், கர்த்தர் பேர்ல பற்றுதல் நல்லா அப்படி சொல்லுங்க. கர்த்தரை நம்பி. என்னுடைய பக்கத்து ஊர்ல ஒரு வாலிப மகன் திருமணம் ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு ஜெபிக்க முடியாது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு போகும்போது அது வயல வீங்கி போய் அந்த பித்தப்பை வீக்கம், அது சரீரத்திர உறுப்புகளா நுரையில எல்லாம் பாதிக்கப்பட்டு கை காலை வீங்கி போயிருந்தாங்க. அப்ப அந்த குடும்பத்தார பார்த்து சொன்னேன், நீங்க இயேசு மேல் நம்பிக்கை வைங்க, அவரு உங்க கணவருக்கு சுகம் கொடுப்பார். அந்த வாலிபரோட திருமணம் அவர் ஆகிவிட்டது. ஒரு மனைவி பார்த்து சொன்னோம், அம்மா நீங்க இயேசப்பா மேல் நம்பிக்கை வைங்க. அவன் குடும்பத்தாரையும் பார்த்து சொன்னீங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. ஜெபிச்ச, ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசின, முழுதும் ஆண்டவர் நம்பினாங்க. அவங்க இப்ப இந்த வாரத்தில் வந்தாங்க. அப்போ அவருக்கு அந்த வீக்கெல்லாம் வாடி அந்த வியாதியெல்லாம் குறைஞ்சி அவர் சுகம் கொடுத்தது. பெரிய மாணவர்களே, கர்த்தரை மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மை
நன்மைகள் ஏராளம். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே. உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். கிருபை சூழ்ந்து கொள்ளும், உன் பேரன்பு பின்தொடரும். கிருபை சூழ்ந்து கொள்ளும், உன் பேரன்பு பின்தொடரும். கர்த்தருக்குள் இதயம் களி கூர்ந்து தினமும் காலமெல்லாம் புகழ் பாடும். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். பிரியமானது, கர்த்தரை நீங்க நம்பி அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும்போது அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க மத்தேயு அதிகாரத்தில் பார்க்கும்போது, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. 120 பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வருதா, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குதா? அந்த 120 வேலைக்காரனை நான் வந்து சொஸ்தமாகன்னு கேட்கிறேன். உடனே 120 சொல்ற, ஆண்டவர் நீங்க வீட்டுக்கு வர தேவை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்ற அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நான் இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு. அதுதான் அவனை சுத்தின கிருபை இருக்குது. பிரியமானது, அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 21-28 வரை நீங்க வாசித்து பாருங்க. அந்த கானான நாட்டை சேர்ந்த பாருங்க, அந்த அம்மா பாருங்க, இயேசு சொல்றது, நான் உனக்காக வரல, நான் என்னுடைய ஜனத்துக்காக வந்து பிள்ளைங்க அப்பத்தி எப்படி நாய்க்குட்டிக்கு போடலாம்னு சொல்றேன். அந்த அம்மா சொல்ற, மேதான் ஆண்டவரே, மேஜலுக்கு துணிக்கு பிள்ளைகள் நாய்க்குட்டி தின்னுமே சொல்றேன். அப்படி அந்த அம்மா பாருங்க, இயேசு கிறிஸ்து விடலை. அதான் இயேசு சொல்றது மத்தேயு 15:28, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்றது. பெரியமானவர்களே, அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்களுக்கு கிருபை சூழ்ந்து, எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அதை விட்டு விலகாது. எசேக்கியா ராஜாவை போல முழுவதும் அவர் மேல நம்பிக்கை வைக்கும். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். யாருன்னா அந்த யோசபாத் ராஜா வந்து அந்த 3 நாடுகள் இவங்கள்ட்ட யுத்தத்துக்கு வராங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தர் 3 நாடுகள் யுத்தத்துக்கு வராங்க. அப்படி யுத்தம் பண்ண வரும்போது இவன் பாட்டு பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அவனுக்கு ஜெயம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அது இல்லாமல் கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. பிரியமானவர்களே, நன்றாக பாடி துதிங்க. நீங்க துதிக்க 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 ஒருவேளை உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். துதிங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியா ஸ்தோத்திரிக்கிற சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. அப்படி துதிக்கும் போது ஒருவேளை எப்பேற்பட்ட தடைகள் விலகும், வியாதி விலகும், மரித்தவர்களுடன் உயிரோடு எழும்ப முடியும், சர்ம வியாதிகள் விலகும். ஏன்னா இயேசு பாருங்க, அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லிதான் அந்த மரித்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். நம்முடைய வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஒருவேளை பவுலுக்கு வந்து வசனம் சொல்றது 7ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 12:7,
என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி அந்த முள் என்ன பண்ணுவான்? கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்போ என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்படுது. அது என்னை உயர்த்தாதபடி என்ன பண்ண? அது என்னை குட்டும்னு சொல்லுது. அது சாத்தானுடைய தூதனாக இருக்குது. என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாங்க. 3 தரம் ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டாம்ல. அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். சில நேரங்களில் ஒரு சில வியாதி உங்களை விட்டு போகலையா? ஒரு கர்த்தருடைய ஊழியர் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை கர்த்தரை பயந்து நடக்கிற உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை அந்த வியாதி உங்களுக்கு வந்து உங்களை தொந்தரப்படுத்தி கொண்டே இருக்கலாம், இவ்வளோ உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் சொல்லு. ஆண்டவர் கிருபை உங்களோடு கொடுக்கும். சேலத்திலிருந்து ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா இத்தனை வருஷமா என் தம்பி வியாதினால் இருக்கிறாங்க, எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்படாது, ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், சுகம் கொடுப்பார், அந்த கிருபை உங்களோட கூட இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டோட கிருபை இந்த மாதத்தில் உங்களோட கூட இருக்கும். உங்களுடைய வியாதியில மாற்றுவது, உங்களுடைய பலவீனத்தில் மாற்றுவது, உங்கள் குடும்பத்தோட சமாதானத்தை கொடுப்பாரு. நீங்க ஜெபத்தை விடாது, வேதத்தை படிங்க, ஜெபிங்க. ஆண்டோட கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அது உங்களோட கூட அவர் இருப்பார். சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவர் விடாது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். ஏசு 53:2 நம்ம விரும்பத்தக்கத முகம் அவருக்கு இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். அவருடைய கிருபை வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். பெரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறது. சங்கீதம் 2:12 சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது, அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க, அவருடைய கோபம் பற்றி எரிய போது அவர் முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்படும். பெரியமானவர்களே, அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க, அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது கடைசி காலமாக இருக்கு. அநேக இடங்களில் பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், இப்போ ரீசனாக பார்த்தா நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 1500 பேர் மேலே இறந்து போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை முத்தம் செய்யுங்க, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய கிருபை உங்களை விட்டு எப்போதுமே விலகாது. அவர் வந்து உங்களோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறார். ஏன்னா அவர் மனம் இறங்குற ஒரு தேவனா இருக்கிறார். அதான் நீங்க அவரே நீங்க சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஏன்னா சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த புதிய மாதத்தில் பெரியமானவர்களே, நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரே நம்பிடுங்க. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் நீங்கள் அவரை விடக்கூடாது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்காக நானே ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய மாதத்தில் தகப்பனே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை உங்களுடைய தேவ பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவளை உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாலி பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன். இந்த இரக்கமுள்ள ஒரு தேவன் அப்பா, நீர் மனதுருகிற ஒரு தேவன் தகப்பன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையெல்லாம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஒன்றுமில்லாத நேரத்தில் நாம் உதவி செய்வது உங்களுடைய கிருபை தான் தகப்பன். இந்த நாளில் கூட தகப்பன், வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மீதர உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இந்த சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் தகப்பன். ஆண்டவரே, பேதுரு சொல்றவர், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும்
நசராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். படுத்து படிக்க இருக்க ஒவ்வொரு எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேன்சர் கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தில். உதிரிப்போக்கு நிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா இப்போது நெஞ்சு வலி விலகட்டும். அப்பா கை கால் வலி விலகட்டும் இயேசுவின் நாமம். அநேகர் அலக்கழிக்கிற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டடுகள் வெளியிலவ இயேசுவின் நாமத்தில். அண்டவருடைய ஆணிகளை கடவுள் போட்டு கரத்தை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகத்தில் கட்டடம் செய்தார். மிக 2:10 தடைகளை உடைக்கும் நீர் சொல் எல்லா தடைகளை நீக்கி போடுகிறார். அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிரசவத்தில் காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பரிசு கொடு. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுறாரு. மரண பயத்தில் இருக்கிற விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். குமாரங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாக விடுதலை ஆகணும்னு சொன்னார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விடுதலை ஆக்க விடுதலை ஆக்குகிறார். ஆசீர்வதிக்கிறார்.